السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله رب العالمين، الصلاة والسلام على أشرف الأنبياء والمرسلين وعلى آله وصحبه أجمعين ومن تبعهم بإحسان إلى يوم الدين. أما بعد. அன்பிற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ்வுடைய மாபெரும் கிருபையினால் இப்படிப்பட்ட இந்த அல்லாஹ்வை பற்றியும் அவனது தூதரை பற்றி பேசக்கூடிய இப்படிப்பட்ட நல்ல அமர்வுகளிலே நாம் எல்லாம் பங்களிக்கின்றோம். இப்படிப்பட்ட நல்ல பாக்கியங்களை நமக்கு நல்கிய எல்லா அருள்கொடைகளிலும் தலையாய அருள்கொடையாகிய இஸ்லாம் என்னும் நேர்வழியை நமக்கு நசீபாக்கிய வல்ல ரஹ்மானுக்கு எல்லா புகழும் எல்லா காலத்திலும் உரித்தானதாகும். ஸலவாத்தும் சலாமும் எம்பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களை பின்பற்றிய உத்தம சத்திய சஹாபாக்கள், தாபிஈன்கள், தாபிஈன்கள் யாரெல்லாம் இந்த மார்க்கத்திற்காக உழைத்தார்களோ அவர்கள் மீதும், நம் மீதும் யாரெல்லாம் இந்த நேரிய வழியை சீரிய முறையிலே இறுதி நாள் வரை பின்பற்றுவார்களோ அவர்கள் அனைவர் மீதும் உண்டாவதாக. அன்பிற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இந்த ஐசிசி சென்டரிலே இதற்கு முன்பாக, இந்த வெக்கேஷனுக்கெல்லாம் முன்பாக தொடர்ந்து ஒரு தலைப்பை நம்ம பேசிக்கிட்டு வந்தோம். அந்த தலைப்பு என்ன ஞாபகம் இருக்கா? எனக்கும் ஞாபகப்படுத்துறதுக்கு தான் கேட்குறேன். ஆமாம், அது இந்த தலைப்பு என்னவென்று சொன்னால், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வாழ்க்கை இஸ்லாம் உண்மை என்பதற்கு ஆதாரம். அதுதான் நம்ம தலைப்பு. அந்த தலைப்பில் எப்படி அங்கு இருக்கக்கூடிய முஷ்ரிக்குகள் மத்தியிலே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய தூதுத்துவம் உண்மை என்று அவர்களுக்கு எடுத்து வைக்கப்பட்டது, அவர்கள் எப்படி நடந்து கொண்டார்கள் என்ற விஷயங்களை பார்த்தோம். அதே போல் இறுதியாக அந்த தலைப்பில் ஏறக்குறைய 5 உரை நடந்திருக்கு அப்படின்னு நினைக்கிறேன் நான். இப்போ இன்றைய உரை இன்ஷா அல்லாஹ் 6வது உரை அந்த தலைப்பில். சென்ற முறை நம்ம என்ன பேசணும் அப்படின்னு சொன்னால், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பொறுத்த வரைக்கும் அஹ்லுல் கிதாபுகளுக்கு மத்தியிலே அவர்களுடைய தூதுத்துவம் எவ்வாறு எடுத்து வைக்கப்பட்டது, அஹ்லுல் கிதாபை சார்ந்தவர்கள் எப்படி அதை மறுத்தார்கள், ஏன் மறுத்தார்கள் என்பதை பற்றிய சில விஷயங்களை பேசினோம். அதில் கடைசியாக நம்ம என்ன பார்த்தோம் அப்படின்னு சொன்னால், அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் திருக்குரானில் சொல்லி காட்டுகின்றான், வலம்மா ஜாஅஹும் கிதாபு மின் இந்தில்லாஹி முஸத்திக்குல் லிமா மஅஹும் வகானு மின் கபுல் யஸ்தஃப்திஹூன அலல்லதீன கஃபரு ஃபலம்மா ஜாஅஹும் மா அரஃபு கஃபரு பிஹி ஃபலஅனத்துல்லாஹி அலல் காஃபிரின். அதாவது அஹ்லுல் கிதாபை சார்ந்த குறிப்பாக மதீனாவிலே நிறைய யூதர்கள் அங்கே தங்கியிருக்கிறாங்க. குறிப்பாக 3 பெரிய கோத்திரத்தார் மதீனாவில் தங்கியிருந்தாங்க. அவங்க ஏன் மதீனாவில் இருந்தாங்க அப்படிங்கிற விஷயத்தை பார்க்கும் பொழுது, அவர்களுக்கு தெரிஞ்ச அந்த வேதத்தின் முன்னறிவிப்பு இந்த அடிப்படையிலே இந்த பகுதியிலே ஒரு இறை தூதர் வரப்போகிறார் என்று எதிர்பார்த்து வந்திருந்தார்கள். ஆனால் அவங்க என்ன எதிர்பார்த்தாங்க அப்படின்னு சொன்னால், இறை தூதர் அவர்களுடைய குலத்திலிருந்து வருவார் என்று எதிர்பார்த்தாங்க. இறை தூதர் யூதர்கள், அந்த யூதர் சமுதாயத்தை சார்ந்த ஒருவர் இறை தூதராக வரப்போகிறாரு. அதனால தான் அவங்க என்ன செஞ்சாங்கன்னு சொன்னால், அல்லாஹ் இங்கே சொல்லி காட்டுகின்றான். அதாவது வகானு மின் கபுல் யஸ்தஃப்திஹூன அலல்லதீன கஃபரு, மதீனாவில் இருக்கக்கூடிய அந்த மற்ற அரபு கோத்திரத்தை சார்ந்தவர்களை பொறுத்த வரைக்கும் இந்த யூதர்கள் அந்த அரபுகள்கிட்ட என்ன சொன்னாங்கன்னு சொன்னால், கொஞ்ச நாள் வெயிட் பண்ணுங்க, நீங்கள் உங்களுடைய இந்த ஏரியாவில் உங்களுக்கு பெரிய ஆதிக்கம் இருக்குது அப்படின்னு சொல்லி எங்களுக்கு எதிராக நீங்கள் என்ன செய்கிறீங்க, உங்களுடைய நடவடிக்கையை மேற்கொண்டுட்டு இருக்கிறீங்க, கொஞ்சம் வெயிட் மட்டும் பண்ணுங்கள், வெகு விரைவிலே ஒரு நபி வரப்போகிறார். நபி வந்த பிறகு உங்களை எல்லாத்தையும் நாங்கள் என்ன செஞ்சுருவோம், உங்களை எல்லாத்தையும் நாங்கள் வெற்றி கொண்டு மொத்தமாக ஆட்சி எங்கள் கையில் வந்துடும், எல்லாமே எங்களுடைய கட்டுப்பாட்டில் வந்துடும் என்று அவர்களுக்கு எதிராக நபி வரப்போகிறார், உங்களுக்கு எதிராக நம்ம என்ன செய்வோம், வெற்றி கொள்ளப் போகிறோம் என்று சொல்லி கொண்டிருந்தார்கள். அப்படி சொல்லி கொண்டிருந்த அந்த நபி அவர்களிடம் வந்த பொழுது உண்மை என்று தெரிந்தும் அதை என்ன செஞ்சிட்டாங்க, மறுத்தார்கள். ஆகவே அல்லாஹ் சொல்லி காட்டுகின்றான், ஃபலானத்துல்லாஹி அலல் காஃபிரின். இதை தான் நம்ம சென்ற உரையில் கிட்டத்தட்ட கடைசியில் இந்த கருத்துக்களை பேசணும். அப்போ அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சொல்லி காட்டுகின்றான், பிஸ மஷ்தரூ பிஹி அன்ஃபுஸஹும் அன் யக்ஃபுரு பிமா அன்ஸலல்லாஹு பக்யன் ஐயு நஸிலல்லாஹு மின் ஃபத்லிஹி அலா மை யஷாஉ மின் இபாதிஹி ஃபபாஉ பிகதபின் அலா கதப் வலில் காஃபிரின் அதாபு முஹீன். இதில் உள்ள அரபிக்கும் உண்மையிலேயே அந்த அரபு மொழியை படித்து திருக்குறானை வழங்கணும், அந்த அரபு மொழி தெரிஞ்சு வழங்கணுங்கிற அடிப்படையில்
இந்த வசனமெல்லாம் உண்மையிலே அரபி நல்லா தெரிஞ்சா, ஓரளவுக்கு தெரிஞ்சா அந்த வசனம் என்ன ஸ்டைலில் சொல்லப்பட்டிருக்கு அப்படின்னு பார்க்கலாம். இதில் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் என்ன சொல்கிறான்னு சொன்னால், அவர்கள் தங்களது ஆன்மாக்களை எந்த விஷயத்திற்காக விற்று விட்டார்களோ அந்த விஷயம் என்ன? ஐ யக்ஃபுரு பிமா அன்ஸலல்லாஹு, அல்லாஹு ரப்புல் ஆலமீன் எதை இறக்கி அருளினானோ அந்த விஷயத்தை அவர்கள் பொறாமையினாலும் அநீதியினாலும், ஹசதன் ஒ துல்மா என்று சொல்லி காட்டு, பகியன் என்று திருக்குறள் அதை சொல்லி காட்டுகின்றான். அதை தஃப்சீரில் உதாரணமாக தஃப்சீர் முயஸ்ஸர் அந்த சிம்பிளான தஃப்சீர் விளக்கத்தில் சொல்கிறாங்க, துல்மன் வ ஹசதன், பொறாமையினாலும் அநீதியாகவும் மறுத்தார்கள், ரிஜெக்ட் பண்ணாங்க. எதை? அல்லாஹு ரப்புல் ஆலமீன் அனுப்பிய விஷயத்தை. ஏன் அப்படின்னு சொன்னால், ஐயு நஸ்ஸிலல்லாஹு மின் ஃபத்லிஹி அலா மை யஷாஉ மின் இபாதிஹி, அல்லாஹு தன்னுடைய அருள் கொடையிலிருந்து அவன் விரும்பிய அவனது அடியாருக்கு நுபுவத் என்று சொல்லக்கூடிய அருள் கொடையை அல்லாஹு அனுப்பினான் என்ற காரணத்தினால அவர்கள் பொறாமையினாலும் அநீதியாகவும் மறுத்தார்கள். அப்போ யார்கிட்ட அவங்க யாருக்கு எதிராக இந்த நிராகரிப்பை செய்கிறாங்க? அல்லாஹு யாரை நபி என்று தேர்ந்தெடுத்தானோ அதை இவங்க ஏற்றுக்கிறல. நீ எப்படி அவர்கள் நபியை தேர்ந்தெடுக்கலாம் அப்படின்ற ஒரு கோணம் இங்கே இருக்குது அப்படின்னு பார்க்குறோம். இப்போ அல்லாஹு அவன் விரும்பி அவன் அடியாருக்கு அவன் விரும்பி அருள் கொடையை கொடுப்பான். முழுக்க முழுக்க அல்லாஹ் அதற்கு உரிமைப்பட்டவன், அதற்குரிய முழு சொந்தக்காரனாக அல்லாஹ் இருக்கிறான் அப்படிங்கிற ஒரு அடிப்படை கூட அவங்க என்ன செய்யலை, ஏற்றுக்கொள்ளவில்லை. இவ்வாறாக அவர்கள் மறுத்தார்கள் என்று சொல்லப்படுகிறது. இப்படி மறுத்த பிறகு அவங்களுக்கு என்ன வெறுப்பு எந்த அளவுக்கு இருக்குது அப்படின்னு சொன்னால், அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் ஒரு வசனத்தில் சொல்லி காட்டுகின்றான், ஒத்த கசீரும் மின் அஹ்லில் கிதாபி லவ் எருத்தூனக்கும் மிம்பாதி ஈமானிக்கும் குஃபாரன் ஹசதம் மின் இந்தி அன்ஃபுசிஹிம் மிம்பாதி மாத்த பையன லஹுமுல் ஹக். இதனையும் பாருங்க, அல்லாஹ் என்ன சொல்றான்னு சொன்னா, பெரும்பாலான அஹ்லுல் கிதாபை சார்ந்த மக்கள் ஆசைப்படுகிறார்கள். எதுக்கு ஆசைப்படுகிறார்கள்? லவ் எருத்தூனக்கும் மிம்பாதி ஈமானிக்கும் குஃபாரா, உங்களை, அதாவது ஈமான் கொண்ட அந்த மக்களை, நீங்கள் ஈமான் கொண்ட பிறகு உங்களை ஈமானை விட்டும் வெளியேற்றி மீண்டும் குஃபருக்கு உங்களை திருப்ப வேண்டும், நீங்கள் காஃபிர்களாக ஆக வேண்டும் என்று அவர்கள் ஆசைப்படுகிறார்கள். அப்போ அவங்க வெறுப்பு ரசூலுல்லாஹ் மறுத்தது மட்டும் இல்லை, அதை தாண்டி எங்கே இருக்குது? யாரெல்லாம் ரசூலை ஏற்றுக்கிறாங்களோ அவங்கள என்ன செய்யணும்? எப்படியாவது ஏதாவது ஒரு வகையில் வழிகெடுத்து இவங்களை காஃபிர் ஆக்கிடணும். ஏன், எதுக்கு இந்த ஆசை? அல்லாஹ் சொல்லி காட்டுகின்றார், ஹசதம் மின் இந்தி அன்ஃபுசிஹிம், அவங்க உள்ளத்தில் இருக்கக்கூடிய பொறாமையின் காரணமாக. நம்ம அவன் நரகத்துக்கு போகிறேன்னு பண்ணிட்டான், மற்றவன் யாரும் சொர்க்கத்துக்கு போக பார்த்துக்கணும், அப்படி வேற அவனுக்கு எண்ணம் இருக்கிறது. எப்போ இதை செய்கிறாங்க? இந்த மாதிரி பொறாமையிலே நேர்வழி பெற்றவர்களை வழிகெடுக்க வேண்டும் என்று பொறாமையிலே ஆசைப்படுகிறார்கள். எப்பொழுது செய்கிறார்கள் என்று சொன்னால், மிம்பாதி மாத்த பையனலகும் அல் ஹக், இதுதான் உண்மை என்பது அவர்களுக்கு தெளிவாகிய பிறகு இவ்வளோ வேலையை செய்கிறாங்க. அப்போ புரியாமல் செய்யலை, கரெக்டாக தெரியும். சொல்லப்போனால் நம்ம சொன்னதை விட இதை விட ஒரு படி மேலே எங்களுக்கு தெளிவாக தெரியும். ஆனால் என்ன செய்கிறோம்? வழிகெடுக்க ஆசைப்படுகிறோம் என்ற அடிப்படையிலே செயல்படுகிறார்கள் என்ற விஷயத்தை நம்ம பார்க்குறோம். இதை தொடர்ந்து நம்ம அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் திருக்குர்ஆனில் நமக்கு சொல்லி தருகின்றான். இதில் தாவாவுடைய கோணத்தில் இதை எப்படி நம்ம அணுக வேண்டும் என்று சொன்னால், அவர்கள் சொல்லுவார்கள், வழிகெடுக்கக்கூடிய அந்த மக்கள் சொல்லுவார்கள், வகாலு கூனு ஹூதன் அவ் நசாரா தஹ்தது, நீங்கள் ஒன்று யகூதி ஆவுங்க அல்லது நசாராவாக மாறுங்க, அப்படி மாறினீங்கன்னு சொன்னால் நீங்கள் நேர்வழி பெற்று விடுவீர்கள் என்று உங்கள்கிட்ட வந்து என்ன செய்வாங்க? தங்களது பிரச்சாரத்தை எடுத்து வைப்பார்கள். அப்போ நீங்கள் என்ன சொல்லணும் அப்படின்னு சொன்னால், அல்லாஹ் சொல்லி காட்டிங்கன்னா, குல், நீங்கள் சொல்லுங்கள், பல் மில்லத்தை இப்ராஹிம் ஹனீஃபா, இல்லை இல்லை, நாங்கள் எதை பின்பற்றுறோம்? இப்ராஹிமுடைய மில்லத்தை பின்பற்றுகிறோம். ஒமாக்கான மினல் முஷ்ரிக்கீன், அவர் ஷிர்க் வைக்கக்கூடியவராக இல்லை என்று நீங்கள் அவன்கிட்ட சொல்லுங்கள். இப்போ இதனை அல்லாஹ் நமக்கு ஒரு சூட்சுமத்தை எப்படி கற்றுத்தருகிறான்னு சொன்னால், யகூதி நசாராக்கள்கிட்ட வந்து எங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணுறது? அதாவது நீங்கள் யூத மார்க்கத்தை பின்பற்றுகிறீங்க, நசாரா மார்க்கத்தை பின்பற்றுகிறீங்கன்னு சொன்னால் நம்ம எல்லாம் எங்கே போவோம்? இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்துடைய மார்க்கத்துக்கு வா, அங்கேருந்து வா. இப்ராஹிமுடைய மார்க்கத்தை நாங்கள் பின்பற்றுறோம், அதை நீ பின்பற்றியா என்று அடிப்படையில் டிஸ்கஷனை ஸ்டார்ட் பண்ணுங்க. இதில் என்ன ஒரு விஷயம் இருக்குன்னு சொன்னால், அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சொல்லி காட்டுகின்றான், இந்த யூத நசாராக்கள் அந்த அஹ்லுல் கிதாபை பொறுத்த வரைக்கும், யா அஹ்லுல் கிதாப், அல்லாஹ் சொல்லி காட்டுகின்றான். இது வந்து சூரா ஆல இம்ரானில் இன்னொரு பகுதியில் அல்லாஹ் சொல்லி காட்டுகின்றார், யா அஹ்லுல் கிதாப் லிம துஹாஜ்ஜூன ஃபீ இப்ராஹீம
நீங்கள் ஏன் இப்ராஹிம் விஷயத்தில் ஆர்கியூமெண்ட் பண்ணுறீங்க? ஒமா உன்சிலத்தி தௌராத்து ஒல் இன்ஜீலு இல்லா மின் பாதிஹி அஃபலா தாக்கிலூன் அப்படின்னு அல்லாஹ் கேட்குறான். நீங்கள் இப்ராஹிம் விஷயத்தில் எதுக்கு தேவையில்லாமல் ஆர்கியூமெண்ட் பண்ணுறீங்க? உங்களுக்கு தெரியாதா? அதாவது தௌராத் என்று சொல்லக்கூடிய வேதமும், தௌராத் யாருக்கு மேலே இறங்குச்சு? மூசா அலைஹிஸ்ஸலாம். மூசா அலைஹிஸ்ஸலாம் யாருக்கு பிறகு வந்தாங்க? இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்துக்கு பின்னாடி வந்தவங்க அவங்க. அதே மாதிரி இன்ஜீல் யாருக்கு மேலே இறங்குச்சு? ஈசா அலைஹிஸ்ஸலாம். இவங்க மூசா அலைஹிஸ்ஸலாத்துக்கும் பின்னாடி வந்தவங்க. சொல்லப்போனால் பனு இஸ்ரவேல் சமுதாயத்தில் வந்த நபியில கடைசி நபி ஈசா அலைஹிஸ்ஸலாம் அப்படின்னு நம்ம விளங்குகிறோம். இப்படி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்துக்கு பிறகு தான் தௌராத் வந்திருக்கு, இன்ஜீல் வந்திருக்கு. அப்போ நீ யகூதின்னு சொன்னால் நீ தௌராத்து சம்மந்தப்பட்ட ஆள், நீ நசாரான்னு சொன்னால் இன்ஜீல் சம்மந்தப்பட்ட ஆள். அதை சரியாக பண்ணுறீங்களா தப்பாக பண்ணுறீங்களா அப்படின்றது வேற விஷயம். இருந்தாலும் உன்னுடைய தொடர்பு தௌராத்தோடையும் இன்ஜீலோடையும் இருக்குது. இதெல்லாம் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் எவ்வளோ காலத்துக்கு பிறகு வந்ததப்பா. அப்போ எப்படி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்தை அவர் யகூதிகளுடைய வழியை பின்பற்றுகிறார் அல்லது நஸ்ரானிகளுடைய வழியை பின்பற்றுகிறார் என்ற அடிப்படையில் நீங்கள் உரிமை கொண்டாட முடியும் என்று லாஜிக்கலான முறையில் திருக்குறான் என்ன செய்து ஒரு ஆர்கியூமெண்ட்டை எடுத்து வைக்கிறது. அதே மாதிரி அல்லாஹ் ரப்பல் அவங்கள்ட்ட சொல்கிறா, நீங்கள் இல்மு இல்லாமல் என்ன செய்யாதீங்க, தெரிஞ்ச விஷயத்தில் பேசுங்க, தெரியாத விஷயமா என்ன செய்யாதீங்க, அதில் நீங்கள் பேசாதீங்க என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்லுகின்றான். அதே போல் அல்லாஹ் அடுத்த வசனத்தில் சொல்லி காட்டி, அதுக்கு அடுத்த வசனத்தை சொல்லி காட்டுகின்றான். மாகான இப்ராஹிம் யஹூதியா வலா நஸ்ரானியா, இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் யஹூதியாக இருக்கவில்லை, ஒரு நஸ்ரானியாக இருக்கவில்லை. வலாக்கின் கான ஹனீஃப முஸ்லிமா, அவர் ஒரு பரிசுத்தமான, அதாவது நேரான இறைவனை நோக்கி திரும்பக்கூடிய அந்த நேரான பாதையிலே முஸ்லீமாக இருந்தார். ஒமா கான மினல் முஷ்ரிக்கீன், அவர் என்னவா இல்லை, முஷ்ரிக்காக இருக்கவில்லை. உதாரணமாக நம்ம இந்த தாவாவை எடுத்து வைக்கக்கூடிய சூழலில் பல சந்தர்ப்பத்தில் கேட்பாங்க, முஸ்லீம் என்று சொன்னால் முகமது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பிறகு வந்தவங்க தானே முஸ்லீமு, முன்னாடி உள்ளவங்கள முஸ்லீம் எப்படி சொல்கிறீங்க, இப்படி ஒரு கேள்வி கேட்கலாம். இப்போ நம்ம அந்த தாவா காலத்தில் இருக்கக்கூடிய யாராக இருந்தாலும் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் காலம் தொட்டு எல்லாரும் முஸ்லீம் தான் நம்ம சொல்லிக்கிட்டு இருக்கிறோம். அப்போ என்ன ஆதாரம் இருக்குன்னு சொன்னால் குர்ஆன்ல அல்லாஹ் என்ன சொல்கிறா, இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை பொறுத்த வரைக்கும் ஹனீஃபா முஸ்லீமா, கரெக்டா? அப்போ முஸ்லீம் என்று இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்தை சொல்லுகின்றான். இதுக்கு பிறகு யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் அவங்க பிள்ளைங்கள்ட்ட என்ன சொன்னாங்க, நீங்கள் முஸ்லீம் இல்லாத முறையில் மௌத்தா போயிடாதீங்க என்று சொல்கிறார்கள். ஈசா அலைஹிஸ்ஸலாம் என்ன சொன்னாங்க, ஈசா அலைஹிஸ்ஸலாத்துடைய அந்த சீடர்கள் ஃபலமா ஹஸ் ஈசா மின்ஹுமுல் குஃப்ர கால மன் அன்சாரி இலல்லாஹ், அல்லாஹ்வுடைய விஷயத்தில் யார் எங்களுக்கு உதவி செய்ய போகிறாங்கன்னு கேட்குறாங்க. கால நஹ்னு அன்சாருல்லா ஆமன்னா பில்லா ஃபஷ்ஹத் பி அன்னா முஸ்லிமோன் என்று சொல்கிறார்கள். நாங்கள் ஈமான் கொண்டுட்டோம், ஆகவே நாங்கள் முஸ்லீமாக இருக்கோம் என்று நபியை நீங்கள் சாட்சி சொல்லுங்கள் அப்படின்னு ஈசா அலைஹிஸ்ஸலாத்தை யார் சொல்கிறா, அந்த சீடர்கள் சொல்கிறார்கள். அப்போ தெளிவாகவே முஸ்லீம் என்ற அடைமொழியோடு முஸ்லீம் என்ற பெயரையே தெளிவாக திருக்குறான் என்ன செய்து இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் காலம் தொட்டு கொடுத்து கொண்டு வந்திருக்கிறது அப்படின்றத நம்ம என்ன செய்யலாம், இந்த வசனங்கள் மூலமாக பார்க்கிறோம். ஆக இந்த அடிப்படையில் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்துடைய மார்க்கத்தை பின்பற்றுகிறோம் அப்படின்னா என்ன அர்த்தம், எந்த மார்க்கம்லாம் கிடையாது, கிறிஸ்தவ மார்க்கமும் இல்லை, யூத மார்க்கமும் இல்லை, அதே போல் இணை வைப்பும் இல்லை. இதெல்லாம் இல்லாத அந்த பரிசுத்த மார்க்கம் எது, அதுதான் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்துடைய மார்க்கம். ஏகத்துவத்தை பின்பற்றக்கூடிய, வணக்கத்துக்குரிய இறைவன் அல்லாஹ்வை தவிர வேறு யாரும் இல்லை என்று சொல்லக்கூடிய அந்த பரிசுத்த மார்க்கம், அதை பரிசுத்தமான முறையிலே பூர்த்தி செய்ய வந்தது முகமது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். அப்போ இந்த ஆர்குமெண்ட் பண்ணும்பொழுது அல்லாஹ் எப்படி வைக்கிறான்னு சொன்னால், இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்துலேருந்து சொல்லு, இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்துடைய மார்க்கத்தை நாங்கள் பின்பற்றுறோம், அப்போ நம்ம புது மார்க்கத்தை பின்பற்றலை. அதாவது யூதர்கள் அதாவது மூசா அலைஹிஸ்ஸலாம் ஒன்று கொண்டு வந்தாங்க, ஈசா அலைஹிஸ்ஸலாம் ஒன்று கொண்டு வந்தாங்க, முஹம்மது நபி புதுசாக ஒன்று கொண்டு வந்தாங்களா, அப்படி எல்லாம் கிடையாது. ஏற்கனவே எல்லாரும் பின்பற்றக்கூடிய அந்த நபி யாரு, அபுல் அன்பியான்னு சொல்கிற மாதிரி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் இருக்காங்களா, அதே மார்க்கம், அதைத்தான் நாங்கள் பரிசுத்தமாக பின்பற்றிக்கிட்டு இருக்கிறோம் என்ற அடிப்படையிலே நீங்கள் கருத்தை எடுத்து வைக்க வேண்டும் என்ற ஒரு விளக்கத்தை நாம் இதிலிருந்து புரிந்து கொள்ள முடியும். இதுக்கு அடுத்த வசனத்தில் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்லி காட்டுகின்றான். எதுக்கு அடுத்த வசனத்தில் அப்படின்னு சொன்னால், குல் பல் மில்லத்தை இப்ராஹிம் ஹனீஃபா, நீங்கள் யஹூதியா மாறுங்க, நஸ்ரானியா மாறுங்க, அப்போ தான் நேர்வழி பெறுவீர்கள் என்று அவர்கள் கேட்பார்கள். அப்போ நீங்கள் சொல்லுங்கள், நாங்கள் இப்ராஹிமுடைய மார்க்கத்தை பின்பற்றுகிறோம் என்று சொல்லிட்டு அடுத்த வசனத்தை அல்லாஹ் சொல்லி காட்டுகின்றான். மேலும் நீங்கள் சொல்லுங்கள். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னு சொன்னால் அந்த கமாண்ட் இருக்குல்ல, அந்த கட்டளை வாக்கியம் பன்மையில் இருக்குது. இதுக்கு முன்னாடி உள்ள வசனத்தில் குல் அப்படின்னு இருக்கு. இப்போ குல்லுன்னு சொன்னால் ரசூலுல்லாவை முற்படுத்தி சொல்லப்படுகிறது, அது நமக்கும் பொருந்தும் என்று நம்ம விளங்கி கொள்ள முடியும், சரிதானே? ஆனால் இந்த அடுத்தல எப்படி வருது, கூலு அப்படின்னா என்னது, கட்டளையே மூமீன்களை நீங்கள் எல்லாரும் சொல்லுங்க, நம்ம எல்லாருமே சொல்லணும். யார்கிட்ட என்ன சொல்லணும், வெளிப்படையாக பிரகடனம் செய்யணும், அவங்கள்ட்டையும் சொல்லணும். என்ன சொல்லணும், ஆமன்னா பில்லா,
அல்லாஹ்வை நாங்கள் ஈமான் கொள்கிறோம். ஒமா உன்சில இலைனா, எங்கள் மீது இறக்கப்பட்டது ஈமான் கொள்கிறோம். எங்கள் மீது இறக்கப்பட்டது என்று வருகின்ற பொழுது திருக்குரானை பிரதானமாக சொன்னால் கூட அறிஞர்கள் விளக்கம் சொல்கின்ற பொழுது முகமது நபி மீது இறக்கப்பட்ட அனைத்தும், அப்போ குரான் சுன்னா அனைத்தும் உள்ளடக்கிய விஷயங்கள் என்றும் புரிந்து கொள்ள முடியும். ஒமா உன்சில இலைனா, ஒமா உன்சில இலா இப்ராஹிமுக்கு அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு இறக்கப்பட்டது. ஒ இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு இறக்கப்பட்டது. ஒ இஸ்ஹாக ஐசக் என்று சொல்லக்கூடிய அந்த இசாக் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் மீது இறக்கப்பட்டது. ஒ யாக்கோப் ஜேக்கப் என்று சொல்லக்கூடிய அந்த நபி மீது இறக்கப்பட்டது. ஒல் அஸ்பாத் அவங்களுடைய இந்த 12 கோத்திரத்தார் அந்த மக்கள் மீது இறக்கப்பட்ட அந்த வேதங்கள். ஒமா ஊத்திய மூசா ஓ ஈசா, மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு இறக்கப்பட்டது. ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு இறக்கப்பட்டது. அது மட்டும் இல்லை, ஒமா ஊத்திய நபியூன மிர் ரப்பிஹிம், எந்தெந்த நபிமார்களுக்கெல்லாம் இறைவன் வந்துச்சோ அவ்வளோத்தையும் நாங்கள் நம்ம எதையும் விட்டு வைக்கல. லானு ஃபர்ரிகு பைன அஹதி மின்ஹும், அந்த நபிமார்கள் யாரிடமும் யாருக்கு மத்தியில் நம்ம என்ன செய்ய மாட்டோம், எந்த வேற்றுமையும் பாராட்ட மாட்டோம், ஏற்றத்தாழ்வு கூடுதல் குறைவு எதுவும் பண்ணுவது கிடையாது. வ நஹ்னு லஹு முஸ்லிமூன், நாங்கள் அந்த ரப்புக்கு முஸ்லீம்களாக இருக்கிறோம் என்று மக்களை நீங்கள் என்ன செய்யுங்க, வெளியே சொல்லுங்க. குறிப்பாக இவர்கள் உங்கள்ட்ட பிரச்சாரத்துக்கு வந்து அவங்கள்ட்ட இதை சொல்லுங்க, இதெல்லாம் நாங்கள் பின்பற்றுறோம்ப்பா. நீ என்ன செய்கிற, இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்தையும் பின்பற்றல, அதே மாதிரி நீங்கள் தௌராத்தை பின்பற்ற இஞ்சியில பின்பற்றேன்னு சொன்னால் அதையும் ஒழுங்காக பின்பற்றல. அதான் அல்லாஹ் இன்னொருத்த கேட்குறா, நீ தௌராத்தை பின்பற்றேன்னு சொல்கிறியப்பா, அப்போ ஏன் உனக்கு வந்து நபிமார்கள் நீங்கள் கொலை செய்தீர்கள் என்று அல்லாஹ் கேட்க சொல்கிறான். அப்போ நாங்கள் தான் என்ன செய்கிறோம், அங்கேருந்து கரெக்டாக ஒழுங்காக பின்பற்றி கொண்டு வந்து கொண்டிருக்கிறோம், நீங்கள் என்ன பின்பற்றுறீங்க என்ற அடிப்படையில் கருத்தை எடுத்து வைக்க வேண்டும் என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இந்த வசனத்தில் சொல்வதை பார்க்கிறோம். இதில் ஒரு முக்கியமான கருத்து என்னவென்று சொன்னால், ஒரு அறிஞர், அவர் பேர் கேரி அப்படி ஏதோ ஒரு பேர் சரியாக ஞாபகம் இல்லை, திருக்குரானை முழுமையாக படிக்கிறார். படித்து அது சம்மந்தம் ஒரு பெரிய புத்தகம் எழுதுகிறார். ஒரு பிரபல்யமான ஒரு அறிஞர் தான் அவர். அவர்கிட்ட வந்து ஒரு கேள்வி கேட்குறாங்க, இதையும் நான் கடைசியில் போன பயானில் லாஸ்ட்டில் சொல்லி முடித்தேன். அதை அவர்கிட்ட கேட்குறாங்க, திருக்குறள் நீங்கள் படித்தீங்க, அதில் உங்களுக்கு மிக முக்கியமான வசனம் என்று எது தோன்றுகிறது? அப்போ அவர் சொல்கிறாரு, நான் ஒரு வசனத்தை உங்கள்கிட்ட சொல்லுவேன், அந்த வசனம் தான் எல்லா கருத்துக்களையும் எந்த மார்க்கத்திலும் இல்லாத முறையில் எல்லாத்தையும் உள்ளடக்கிய, எல்லாரோடும் உடன்படக்கூடிய, யாரோடும் முரண்படாத முறையில் ஒரு ஆழமான ஒரு கருத்து ஒரு வசனத்தில் இருக்குது. அந்த வசனம் என்னவென்று சொன்னால், சூரா பக்ராவில் உள்ள 136வது வசனம். அந்த வசனம் என்ன, அதான் இப்போ நான் கடைசியாக படித்து காட்டணும் சார். குல் ஆமன்னா பில்லா ஓமா உன்சில இலைனா ஓமா உன்சில இலா இப்ராஹிமன் எல்லாம் வருது இல்லை, இது மாதிரி எல்லாத்தையும் உள்ளடக்கிய, யாரையும் மறுக்காத ஒரு அகில உலகத்துக்கு ஒரு பொருத்தமான ஒரு வசனம் இருக்குன்னு சொன்னால் திருக்குறானை தவிர நீங்கள் எங்கேயும் பார்க்க முடியாது. அப்படி ஒரு ஆழமான வசனம் என்று இந்த வசனத்தை அவர் சொல்லி தருகிறார். நம்ம இந்த வசனத்தை ஓதுமா என்ன நினைப்போம், சரி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் மூசா அலைஹிஸ்ஸலாம் அப்படி போயிட்டே இருப்போம். ஆனால் அந்த வசனத்துடைய கருத்தை டீப்பாக பார்த்தா மற்ற மார்க்கங்களுடைய கோணங்களை எல்லாம் சேர்த்து பார்க்கக்கூடிய ஒருவர் எப்படி பார்க்குறாரு, இந்த மாதிரி ஒரு ஆழமான கருத்து வேறு எங்கேயும் சொல்லப்படவில்லை. அப்போ இதிலிருந்து நம்ம என்ன கேள்வி ஒருவர்கிட்ட கேட்க முடியும் என்று சொன்னால், குறிப்பாக யூதர்களாக இருந்தாலும் சரி கிறிஸ்தவர்களாக இருந்தாலும் சரி, என்ன கேள்வி கேட்கலாம் இந்த வசனத்தை வச்சு சொல்லுங்க, என்ன வேணால் என்ன கேள்வி கேட்கலாம், என்ன கேள்வி கேட்கலாம், எல்லா நபி நம்புகிறோன்ற அடிப்படையில் என்ன கேள்வி நம்ம கேட்கலாம் அப்படின்னு சொன்னால், நாங்கள் எல்லா நபிமார்களையும் நம்புகிறோம், கரெக்டாக. அப்போ யார் அவங்க நம்மகிட்ட என்ன கேட்க முடியாது, நீங்கள் மூசாவை ஏற்றுக்கிறல, நாங்கள் முகமது நபி ஏற்றுக்கிறல, இப்படி நம்மகிட்ட சொல்ல முடியாது. நாங்கள் தான் மூசா அலைஹிஸ்ஸலாம் ஏற்றுக்கிறோமே, சொல்லப்போனால் உன்னை விட சூப்பராக அவங்கள பின்பற்றிக்கிட்டு இருக்கோம். ஈசா அலைஹிஸ்ஸலாமும் நாங்கள் ஏற்றுக்கொள்கிறோம். யாரும் நம்மளை என்ன செய்ய முடியாது, அவர்களை மறுக்கிறீர்கள் என்று நம்மகிட்ட பேச முடியாது. ஆனால் நம்ம எல்லாத்தையும் என்ன கேள்வி கேட்கலாம் சொல்லுங்க, என்னம்மா நீங்கள் எல்லான்னு கேட்குறது ஓகே தான், பட் குறிப்பாக நம்ம என்ன கேட்கணும், என்னம்மா அவ்வளோதான். நம்ம என்ன கேட்கலாம், நீங்கள் முகமது நபி ஏற்றுக்கிட்டீங்களா, நாங்கள் மூசா அலைஹிஸ்ஸலாம் ஏற்றுக்கிறோம், அப்போ நாங்கள் யாரையும் மறுக்கல, நீங்கள் வந்து எங்கள்கிட்ட நீங்கள் மூசா அலைஹிஸ்ஸலாம் ஏற்றுக்கல, நாங்கள் முகமது நபி அப்படி சொல்ல முடியாது. நாங்கள் மூசா அலைஹிஸ்ஸலாம் ஏற்றுக்கிறோம்ப்பா, நீ ஏன் முகமது நபி ஏற்றுக்கிறல? அதே மாதிரி கிறிஸ்தவ யூதர்கள்ட்ட கேட்கல, நீங்கள் ஏன் ஈசா நபி ஏற்றுக்கிறல? 2 கேள்வி கேட்கலாம் அவங்கள்ட்ட. இதே மாதிரி பொதுவாகவே யார்கிட்ட வேணா கேட்கலாம், நபிமார்களை ஏற்றுக்கொள்ளாத மக்கள்கிட்ட நீங்கள் ஏன் நபிமார்களை ஏற்றுக்கலான்னு கேட்கலாம். அல்லது பொதுவாக எல்லாட்டையும் இறுதி நபியை பற்றி நம்ம பேசுகிறதா இருந்தால் முகமது நபி ஏற்றுக்கொள்ளவில்லை என்ற கேள்வியை நம்ம கேட்க முடியும்.
ஏனென்று சொன்னால் முகமது நபியை ஏற்றுக்கொள்ளாமல் இருப்பதற்கு கட்டாயமாக எந்த ஒரு மனுஷனாக இருந்தாலும் என்ன செய்யணும், ஒரு காரணம் சொல்ல வேண்டிய அவசியம் இருக்குது. ஏன்னா முகமது நபியினுடைய வாழ்க்கை, அவருடைய தாக்கம், அவர்கள் காட்டிய வழி, அவர்கள் மூலமாக கிடைத்த நேர்வழி, மனித சமுதாயத்திற்கு அவர்கள் மூலமாக கிடைத்த பல்வேறு பாக்கியங்கள், இதையெல்லாம் கூட்டி கழித்து பார்க்கும் பொழுது முகமது நபியை ஏற்றுக்கொள்ளாமல் ஒருவன் இருந்தால் குறைஞ்சபட்சம் அதை ஏன் ஏற்றுக்கொள்ளவில்லை என்று அவனுக்கே காரணம் சொல்லிக்கொள்ள வேண்டிய அவசியம் இருக்குது. அது காரணம் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லாத ஒருவர் என்று முகமது நபி என்ன செய்ய முடியாது, யாரும் தள்ளிவிட முடியாது என்பதை இந்த இடத்துல புரிந்து கொள்கிறோம். குறிப்பாக யூதர்கள் கிறிஸ்தவர்கள் வருகின்ற பொழுது நம்ம நேரடியாக என்ன செய்யலாம், நீங்கள் ஏன் முகமது நபி ஏற்றுக்கொள்ளவில்லை, மறுப்பதற்கு என்ன காரணம் என்று கேட்பதற்கு முழு உரிமை பெற்ற சமுதாயம் யார், முஸ்லீம் சமுதாயம் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். ஆனால் என்னன்னா இப்படி ஒரு கேள்வி யாரும் நம்மள்கிட்ட கேட்க முடியாது, யாரும் நம்மகிட்ட என்ன செய்ய முடியாது, நீங்கள் ஏன் மறுக்கிறீங்கன்னு எந்த கேள்வியும் கேட்க முடியாது. ஏன்னா நம்ம என்ன செய்கிறோம், எல்லா நபியும் மட்டும் இல்லை, யாரெல்லாம் நபின்னு வந்தாங்களோ அவ்வளோ பேரும் ஏற்றுக்கிறோம், அவங்களுக்கு வந்து எல்லா விதத்தையும் ஏற்றுக்கிறோம். அப்போ இந்த மாதிரி முழுமையான உடன்பு, அதனால் இந்திய நாட்டில் அந்த காலத்தில் ஏதாவது இறை தூதர் வந்திருப்பாங்க, அவங்க இறைவதை கொண்டு வந்தால் அவங்களையும் நம்ம ஏற்றுக்க தான் செய்யணும். நம்ம என்ன செய்யலை, மறுக்கவில்லை. அப்போ முகமது நபி கொண்டு வந்த கோட்பாடு என்னது, இந்திய நாட்டில் முன்பு ஒரு நபி வந்திருந்தாங்கன்னு சொன்னால் அவங்க என்ன கோட்பாடு கொண்டு வந்திருப்பாங்க, அல்லது தமிழ் மொழியிலே ஒரு நபி வந்து என்ன கோட்பாடு கொண்டு வந்திருப்பாங்க, லா இலாஹ இல்லல்லாஹ்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க. கரெக்ட் தானே? அந்த கோட்பாட்டினுடைய இறுதியாக அதை அதனுடைய முத்திரையாக அதை சீரான முறையிலே பொதுவாக உலக மக்களுக்கு பொதுவாக இறுதியாக அதை முடிவுபடுத்த வந்த நபி தான் முகமது நபி. அப்போ இவங்க கொண்டு வந்த வழி என்னது, இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்துடைய வழி. நம்ம ஊர் சைடில் சொல்லப்போனால் நம்ம ஊரில் அந்த முன்னாடி நபி வந்திருந்தால் அந்த நபி சொன்ன வழி தான், அதனுடைய ஒரு இறுதி முத்திரையாக வந்தது தான் முகமது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்று நம்ம எல்லா பகுதியில் வந்த இறை வழிகாட்டுதலுக்கும் நம்ம என்ன செய்ய முடியும், உரிமை கொண்டாட முடியும். முழுமையாக நம்ம ஏற்றுக்கொள்கிறோம் என்பது ஒரு மிக முக்கியமான ஒரு பகுதி என்பதை இந்த இடத்துல புரிந்து கொள்ள வேண்டும். அப்போ அதே போல நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பற்றி பல்வேறு முன்னறிவிப்புகள் இதுக்கு முன்னாடி உள்ள பல வேதங்களில் வந்திருக்குது அப்படிங்கிறத திருக்குரான் சொல்லி காட்டுகிறது என்பதை பார்க்கிறோம். அதாவது பல அறிஞர்கள் வந்து இந்த மாதிரி பைபிளில் இப்படி இருக்குது, மற்ற வேதங்கள் இப்படி இருக்குது என்று சில விளக்கங்கள் சொல்வதை நம்ம வீடியோக்களில் மற்ற கட்டுரைகளில் பார்த்துருப்போம். ஆனால் திருக்குரானை அல்லாஹ் என்ன சொல்லி காட்டுகின்றான்னு சொன்னால், முகமது நபி அவர்களை பற்றி முன்னறிவிப்பு ஏற்கனவே உள்ள வேதங்களில் வந்திருக்கிறது. உதாரணமாக பார்த்தீங்கன்னு சொன்னால் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சூரா ஆராஃப் என்று சொல்லக்கூடிய அத்தியாயத்தில் நமக்கு சொல்லி தருகின்றான், அல்லதீன யத்தபியூன ரசூலன் நபியல் உம்மி அல்லதி யஜிதுனஹு மக்தூபன் இந்தஹும் ஃபித் தௌராத்தி வல் இன்ஜீல். அவர்கள் எப்படிப்பட்ட மக்கள், அதாவது மூமின்களை பற்றி அல்லாஹ் சொல்கிறான், அவங்க எப்படிப்பட்ட மக்கள் என்று சொன்னால், யத்தபியூன அவர்கள் பின்பற்றுவார்கள், யார, அர் ரசூல் இறை மெசஞ்சர் இறை தூதரை, அந்நபி அதாவது இறை தூதர், மெசஞ்சர் தூதர், இதில் தமிழில் டிஃபரன்ஸ் இருக்கா என்ன, சரி ரெண்டு பேர் இறை தூதர், நபி ரசூல் நபி. அது எப்படிப்பட்ட நபி, அல் உம்மி எழுத படிக்க தெரியாதவராக இருக்கக்கூடிய அந்த நபியை பின்பற்றுவார்கள். அல்லதி அந்த நபி எப்படிப்பட்டவர் என்று சொன்னால், எஜிதூனஹு மக்தூபன் இந்தஹும் ஃபித் தௌராத்தி வல் இன்ஜீல். அவரை பற்றிய தெளிவுகளை, அவரை பற்றிய அடையாளங்களை அவர்கள் தங்களது தௌராத் மற்றும் இன்ஜீலில் எழுதப்பட்டதாக காண்பார்கள். அப்படிப்பட்ட அந்த நபியை பின்பற்றக்கூடிய அந்த மூமீன்கள் என்று அல்லாஹ் அந்த மூமீன்களை பற்றி சொல்கிறான். அந்த நபி என்ன செய்வார், யஅமுருஹும் பில் மஅரூஃபி வ யன்ஹாஹும் அனில் முன்கர். அந்த நபி என்ன செய்வார், அவர்களுக்கு நல்லதை ஏவுவார், தீயதை விட்டும் அவர்களை தடுப்பார். வ யுஹில்லு லஹுமுத் தய்யிபாத், எதுவெல்லாம் நல்ல விஷயங்களோ அதை அவர்களுக்கு ஹலால் ஆக்குவார். அதே மாதிரி ஒ யுஹர்ரிமு அலைஹிமுல் ஹபாயிஸ், எதுவெல்லாம் மோசமான விஷயங்களோ கேடு விளைவிக்கக்கூடிய விஷயங்களாக இருக்கிறதோ, அசிங்கமான விஷயங்களாக இருக்கிறதோ அவைகளை எல்லாம் அவர் ஹராமாக்குவார், தடை செய்வார். யதவு அன்ஹும் இஸ்ரஹும் வல் அக்லால் அல்லத்தி கானத் அலைஹிம், அவர்களுக்கு மேல் இருக்கக்கூடிய சுமையை இறக்கி வைப்பார், அவர்களுக்கு பூட்டப்பட்ட விலங்குகளை அகற்றுவார், விலங்குகளை உடைத்தெறிந்து சுமைகளை நீக்கி அப்படி ஒரு ஃப்ரீடமான முறையில் இருக்கக்கூடிய முறையில் அவர்களுக்கு அவர் வழிகாட்டுவார். ஃபல்லதீன் ஆமனு பிஹி, யார் அவரை ஈமான் கொள்கிறார்களோ, வ அஸ்ஸரூஹு வ நஸரூஹு, அவரை கண்ணியப்படுத்துகிறார்களோ, அவருக்கு உதவி செய்கிறார்களோ, ஒத்தபஉ நூர் அல்லதி உன்சில மஅஹு, அவரோடு அவர் கொண்டு வந்த நூர் என்று சொல்லப்படக்கூடிய ஒளியாக இருக்கக்கூடிய அந்த திருக்குரானை
பின்பற்றுவார்களோ அது எப்படிப்பட்ட திருக்குரான், அவரோடு அது இறக்கி வரப்பட்டது. உலாயிக ஹுமுல் முஃப்லிஹூன், இவர்கள் தான் நிச்சயமாக வெற்றியாளர்கள் என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்றான். அப்போ இதில் நபியை பற்றி என்னெல்லாம் சொல்கிறான் பாருங்க. அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்லி காட்டுகின்றான், இந்த நபியை பற்றிய தெளிவுகள் எங்கே இருக்கு? அவர்கள் தங்களது வேதங்களிலே எழுதப்பட்டதாக காண்பார்கள். அதே மாதிரி ஈசா அலைஹிஸ்ஸலாம் என்ன சொல்கிறாங்க? பஷீரம் ரசூல் யத்தி மிம்பாதி இஸ்முஹு அஹ்மத், எனக்கு பின்னாடி அஹ்மத் என்ற பெயருடைய ஒரு இறை தூதர் வருவார் என்று நற்செய்தி சொல்லக்கூடியவராக நான் இருக்கிறேன் என்று ஈசா அலைஹிஸ்ஸலாம் சொல்கிறார்கள் என்பதையும் நம்ம திருக்குரானில் பார்க்குறோம். அப்போ திருக்குரானிலேயே ஈசா அலைஹிஸ்ஸலாம் முன்னறிவிப்பு செய்தார்கள் என்றும் இருக்கிறது. தௌராத் இன்ஜீலில் இவர்களை பற்றி சொல்லப்பட்டிருக்கிறது என்று பார்க்குறோம். அதே மாதிரி மூமீன்களோடு நபியோடு இருக்கக்கூடிய மூமீன்களுடைய பண்பு எப்படி இருக்கும், அவங்க எப்படி நடந்து கொள்வார்கள் என்பதும் எங்கே சொல்லப்பட்டிருக்கு, முன்னாடி பழைய வேதங்களில் சொல்லப்பட்டிருக்கு என்ற கருத்தையும் வேறு வசனங்களில் நம்ம பார்க்குறோம். இந்த நபி என்ன செய்வார்? அவர்களுக்கு நல்ல விஷயங்களை ஏவுவார், அதே மாதிரி தவறான விஷயங்களை விட்டும் தடுப்பார். எதை ஹலால் ஆக்குவார்? எது தையிபாத்தோ அதை ஹலால் ஆக்குவார், எது ஹபாயிஸோ அதை ஹராமாக்குவார். இதில் ஒரு அடிப்படையான பாயிண்ட்டை நம்ம என்ன புரிந்து கொள்ளலாம் என்று சொன்னால், இஸ்லாமிய மார்க்கத்தில் ஒரு விஷயம் ஹராம்னு வைங்க, ஹராம் என்பது நல்ல மகிழ்ச்சியாக அனுபவிக்கக்கூடிய விஷயத்தை நமக்கு சோதிப்பதற்காக அல்லாஹ் தடை செய்திருக்கிறானா அப்படின்னு பார்த்தா இந்த வசனத்தில் என்ன தெரியுது? அப்படி இல்லை. நமக்கு எது தடை செய்யப்பட்டிருக்குதோ அது உண்மையிலேயே கேடு விளைவிக்கக்கூடியது, அப்படி தான் தடை செய்யப்பட்டது. உதாரணமாக நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால், ஒரு அறிஞர், உதாரணமாக அப்துல் ரஹீம் கிரீன், உங்களுக்கு தெரியும் தானே அவரை? அப்துல் ரஹீம் கிரீன் கேள்விப்பட்டீங்களா இல்லையா? அவர் பேர், அவர் ஒரு பெரிய மார்க்க பிரச்சாரகர், லண்டனில் ரொம்ப பிரபல்யமானவர். அவர் பல உலகளாவிய அளவில் பெரிய தாவா பணிகளை செய்து கொண்டிருக்கிறார். அவர் சொல்கிறார், அவர் இஸ்லாத்துக்கு வருவதற்கு முன்பாக, எனக்கு நினைவு இருப்பது கரெக்டாக இருந்தால், இஸ்லாத்துக்கு வர்றதுக்கு முன்னாடியே ட்ரிங்க்ஸை விட்டுட்டார். அவர்கிட்ட கேட்குறாங்க, ஏன்ப்பா அதை விட்ட அப்படின்னு கேட்டால், ஏன்டா அது ஒரு வீணாக போன விஷயம், அதனால விட்டேன். பிறகு மார்க்கம் சொல்லுது தப்புன்னு. அப்போ அதை ஏன் விடணும்னு சொன்னால் விட பொருத்தமானது, அதனால தான் விடணும். அப்போ எதையெல்லாம் நமக்கு மார்க்கம் தடை செய்கிறதோ அதுவெல்லாம் உண்மையிலேயே விட்டு விடுவதற்கு பொருத்தமானது, ஆகவே விட வேண்டும் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். அதே மாதிரி நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால், இப்போ உதாரணமாக போர்னோகிராஃபின்னா என்ன? இந்த தவறான அசிங்கமான இந்த படங்கள், இதை பார்க்குறது நிறைய நடக்குது. இதுக்கு எதிராக ஒருத்தர் பேசுகிறார், டெட் டாக்ஸ் இருக்குல்ல, அதில் பேசுகிறார். அவர் என்ன சொல்கிறாருன்னா, இது ஒரு வீணா போன விஷயம், இதனால உங்களுக்கு பல கேடு இருக்குது, அதனால விடுங்க. அவர் முஸ்லீம் கிடையாது, அல்லாஹ் சொல்கிறாங்க மார்க்க கட்டளை, அதை சொல்லலை அவர். இது உங்களுக்கு பல வகையில் கேடு அப்படின்னு அந்த கேடெல்லாம் லிஸ்ட் பண்ணி, இந்த கேடுங்கிறனால தான் நானும் விடுறேன், அதனால தான் மக்களுக்கு மத்தியில் இதுக்கு எதிராக பிரச்சாரம் செய்ய வேண்டும் என்று ஆர்வத்தில் பிரச்சாரம் செய்கிறேன் பாருங்க. அப்போ எதனால தப்புன்றாரு? அது ஒரு வீணா போன விஷயம், அதனால தப்பு. அப்போ எங்கேயுமே மார்க்கத்தில் என்ன இருக்காதுன்னு சொன்னால், முஷ்ரிக்குகள் மற்றவங்க அவங்களுக்கு ஒரு கட்டுப்பாடும் இல்லை, ஜாலியாக என்ஜாய் பண்ணுறாங்க, நம்ம அல்லாஹ்வுடையக்காக நம்ம ஜாலியாக என்ஜாய் பண்ணாமல் தடுக்கிறோம், இப்படி ஒரு ஐட்டம் இருக்கானா? கிடையாது. நமக்கு தடை செய்யப்பட்டால் உண்மையிலேயே ஜாலியாக என்ஜாய் பண்ணுற ஐட்டம் இல்லை அதுன்னு புரிஞ்சுக்கிறோம். அது வெளிப்படையில் தப்பாக தெரியலாம், கொஞ்சம் டீப்பாக பார்த்தா அது என்னது? ஏதோ ஒரு வீணா போன விஷயம், அதை தான் அல்லாஹ் என்ன செய்கிறான், அது மோசமானதுப்பா, செய்யாத, அது நல்ல விஷயம், ஆனாலும் என்னுடைய கட்டளை நீ பின்பற்றியா என்று பார்ப்பதற்கு தடை செய்தன்ற மாதிரி இல்லை. அப்போ எவ்வளோ பியூட்டி பாருங்க மார்க்கத்தில். அப்போ எங்கேயுமே நமக்கு நல்ல விஷயத்தை சோதிப்பதற்கு கூட அல்லாஹ் என்ன செய்யலை, தடை செய்தான்னு பார்க்க முடியாது. உண்மையிலேயே மோசம்பா, அதனால தான் தடை செஞ்சுருக்கிறோம். அது உண்மையிலேயே மோசம் என்று நமக்கு தெரியாமல் இருக்கலாம், ஆனால் உண்மையிலேயே மோசம் என்பதனால என்ன செய்யப்பட்டிருக்கு, தடை செய்யப்பட்டிருக்கு. இப்போ இடையில கூட ஒரு வீடியோ வந்துச்சு, அதை நம்ம ஒரு சில குரூப்பில் ஷேர் பண்ணனா, அதாவது தொடர்ந்து நம்ம இன்றைய காலகட்டத்தில் மக்கள் என்ன செய்கிறாங்க, இது கொஞ்சம் சைட் டாபிக், ஓகே, அது கொஞ்சம் லைட்டாக பேசிக்கிறோம், தப்பு இல்லை. அது அந்த வீடியோவில் என்ன சொல்கிறார் அப்படின்னு சொன்னால், நம்ம வளமையை என்ன செய்கிறோம், சும்மா இருக்கிறோமா இந்த காலத்தில், நம்ம சும்மா கொஞ்சம் எதுவும் பண்ணாமல் சும்மா இருக்கிறோமா? இப்போ சொல்லுங்கள், இருக்கமா இல்லையா? என்ன இருக்கிறோமா? அப்போ என்ன செய்வோம்? சும்மா இருந்தால் மொபைலை பார்த்துக்கிட்டே இருப்போம். அப்போ எதுவும் பார்க்காம சும்மா இருக்கிறதுன்னு ஒரு வேலை நம்ம செய்கிறது இல்லை. அவர் என்ன சொல்கிறாரு, நீங்கள் எதுவும் செய்யாமல் சும்மா கொஞ்சம் போர் அடிக்கிற மாதிரி இருங்க, கொஞ்சம் கொஞ்சம் லைஃப்பில் போர் அடிக்கிறது நல்லது அப்படின்றாரு. ஏன் போர் அடிக்கிறது நல்லது? கரெக்டா? ஏன் போர் அடிக்கிறது நல்லது அப்படின்னு சொன்னால், அவர் சொல்கிறாரு, எப்போ நீங்கள் ஒன்றும் செய்ய தேவையில்லை, ஒரு வேலையும் இல்லைன்னு சொல்லி சும்மா இருப்பீங்களோ, அப்போ தான் உங்கள் மனது ஆழமான விஷயங்களை பற்றி சிந்திக்கும். ஆழமான விஷயங்களை அவர் எதை சொல்றாரு? லைஃப்ஸ் பிக் கொஸ்டின்ஸ், வாழ்க்கையின் பெரிய பெரிய கேள்விகளை பற்றிய சிந்தனை எப்போ வரும்னு சொன்னால், ஒன்றும் செய்யாமல் சும்மா உட்காந்து போர் அடிச்சுட்டு இருந்தீங்கன்னு வைங்க,
அப்போ தான் டீப்பான கேள்வியெல்லாம் வரும். சரி, நம்ம எதுக்கு இந்த உலகத்தில் வாழ்ந்துக்கிட்டு இருக்கோம், நம்மளை யார் படைச்சா, இறந்த பிறகு என்ன நடக்கும், அப்போ இப்படிலாம் சிந்திக்கணும்னா என்ன செய்யணும், கொஞ்சம் போர் அடிக்கணும். ஸோ இட் இஸ் அதை வந்து உங்களுக்கு நீங்கள் போர் அடிக்கிறது உங்களுக்கு நல்லது. இதான் வீடியோட டைட்டில். இதை வந்து ஒரு அதாவது எக்கனாமிக் ஸ்டாண்டர்டாக ஏதோ ஒரு சேனல், ஒரு கொஞ்சம் அதாவது ஒரு அகாடமிக்கான ஒரு சேனல் தான். அதில் இந்த வீடியோ 4 நிமிஷம் வீடியோ, அதை வேணால் நம்ம குரூப்பில் ஷேர் பண்ணுறேன், வேணால் நீங்கள் பாருங்கள். அதில் வந்து மார்க் ரீதியான கருத்து இருக்குது. என்ன கருத்து, ஏன் வந்து இப்போ மக்கள் வந்து மார்க் இந்த மாதிரிப்பட்ட ஆன்மீக ரீதியான கருத்தை சிந்திக்காமல் இருக்கிறாங்க? ஏன்னா சிந்திக்க டைம் கிடையாது. மைண்டை ஃபுல்லாக பிஸியாகவே ரீல்ஸும் அதுவும் பார்த்துக்கிட்டே இருந்தால் பெரிய விஷயத்தை எப்போ யோசிக்கிறது? மௌத்தா போன பிறகு தான் அவனுக்கு டைம் கிடைக்கும். எதுக்கு? முக்கியமான கேள்வி, இதை யோசிச்சிருக்கணும். ஆனால் என்ன பிரச்சனை, மௌத்தா போன பிறகு யோசிச்சு எதுவும் பயன் இருக்கா? கிடையாது. இதை அங்கே யோசிக்கணும் பாரு. பட் அது ஃபுல்லாக ரீல்ஸ்ல டைம் போயிடுச்சு, அப்போ ஒன்றும் செய்ய முடியாது. அதனால் அவர் என்ன செய்கிறாரு, பார்க்காதீங்க. அது அந்த நம்மளும் பின்பற்ற கஷ்டமாக தான் இருக்குது. ஆனால் நியாயமான கருத்து என்ற அடிப்படையில் கொஞ்சம் கொஞ்சம் அதை பின்பற்றது நல்லது. கொஞ்சம் கொஞ்சம் போர் அடிக்கிறது, ஒன்றும் பண்ணாமல் சும்மா இருக்கிறது, பெரிய பெரிய விஷயங்களை யோசிக்கிறது. வானம் பூமி, அல்லாஹ் குர்ஆன்ல சொன்னால் வானம் பூமி படைப்பெல்லாம் சிந்திச்சு பாருன்னு. நம்ம மேலேயே பார்க்குறது இல்லையே. சூரியனை பாருன்னு சொன்னால் கூட இதை மொபைலில் இங்கே சர்ச் பண்ணி பார்க்கலாம். சன்னு இங்கே சர்ச் பண்ணி ஓகே மூன் சன்னு சொன்னால் இங்கே பார்த்தா என்னது, இப்படி மேலே பார்த்தா தெரியும். அப்போ நம்ம அதாவது இந்த மாதிரி போயிட்டுருக்குறோம். சரி, இது ஒரு டாபிக். அப்போ இப்போ நம்ம திரும்ப நம்ம டாபிக் வரும். அப்போ நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செய்கிறாங்க, அது மாதிரி அதாவது கத் அஃப்லல் மூமினூன் அல்லதீனும் ஃபி ஸலாத்திஹிம் ஹாஷியூன் வல்லதீனும் அனில் லகுவி முஅரிதூன். இப்போ லகுவில் என்ன செய்வாங்க, அதை புறக்கணிக்கக்கூடிய மக்களாக இருப்பாங்க. அப்போ இந்த மாதிரிப்பட்ட விஷயங்கள்லாம் ஒரு நம்ம பேணுதலாக இருக்க வேண்டிய விஷயங்கள் என்பதை புரிந்து கொள்ள வேண்டிய அவசியம் இருக்குது. ரைட். அடுத்து நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால், இப்போ அஹ்லுல் கித்தாபிட்ட நம்ம நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை ஏற்றுக்கொள்ளக்கூடிய விஷயம், அதுக்குள்ள மறுப்பு என்ற கோணத்தில் என்னென்ன விஷயங்களை விளங்கிக் கொள்ள வேண்டும் என்ற ஒரு பார்வையை நம்ம பார்த்துருக்குறோம். திருக்குறானில் உதாரணமாக சூரா பக்கரா, சூரா ஆல இம்ரான், அதே மாதிரி வேறு சில சூறாக்கள், அதில் வந்து நிறைய குறிப்பாக அஹ்லுல் கித்தாபுக்கு எதிரான உள்ள பல்வேறு ஆர்கியூமெண்ட் எடுத்து வைக்கப்படுகிறது. சில அறிஞர்கள் சொல்லி காட்டுகிறார்கள், சூரா பக்கராவில் குறிப்பாக யகூதிகளுக்கு எதிரான பல்வேறு விளக்கங்கள் சொல்லப்படுகிறது. சூரா ஆல இம்ரானில் நசாராக்களுக்கு எதிரான பல்வேறு விளக்கம் சொல்லப்படுகிறது. இது போல வேறு வேறு சூறாக்களிலும் இது சம்பந்தமான விளக்கங்கள் பல சொல்லப்படுகின்றன என்று அறிஞர்கள் சொல்லித் தருவதை பார்க்கிறோம். அடுத்த டாபிக் என்னன்னு சொன்னால், இன்ஷா அல்லாஹ் இன்றைக்கி அதை பேச முடியாது, லைட்டாக நம்ம ஸ்டார்ட் பண்ணுவோம். அடுத்தடுத்து வரும்பொழுதும் டீட்டெயிலாக இந்த டாப்பிக்கையும் நம்ம பேசுவோம். அந்த டாபிக் என்ன அப்படின்னு சொன்னால், நாத்திகர்கள் இவர்களை பொறுத்த வரைக்கும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இறை தூதர் என்ற விஷயத்தை எப்படி நம்ம எடுத்து வைப்பது, எந்தெந்த கோணத்திலே இதை நாம் பார்க்கலாம் என்ற விஷயத்தை புரிந்து கொள்ள வேண்டும். இந்த இடத்துல நம்ம என்ன பேச வேண்டுமோ, என்னென்ன விஷயங்களை யோசிக்கிறோமோ, இது நாத்திகளுக்கு மட்டும் பொருத்தமானது கிடையாது. இது மனித சமுதாயத்துள்ள அனைவரும் இந்த கருத்துக்களை யோசித்து பார்க்க பொருத்தமானது. இது அந்த காலத்து மக்காவில் உள்ள முஷ்ரிக்குகளுக்கும் இது பொருத்தம்தான். அதே போல அஹ்லுல் கிதாப் மக்களுக்கும் பொருத்தம்தான். எல்லா மனித சமுதாயத்துக்கும் பொருத்தம்தான். கடவுளையே மறுக்கக்கூடிய நாத்திகனாக இருந்தாலும் இந்த கோணத்திலே இவருடைய வாழ்க்கையை பற்றி சிந்திப்பது மிக பொருத்தமானது என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். உதாரணமாக ஒரு பெரிய அறிஞர் சொல்வதாக நமக்கு அறிவிக்கப்படுகிறது. இப்னு ஹஸம் ரஹிமஹுல்லாஹ் என்று சொல்லக்கூடிய ஒரு அறிஞர் சொல்கிறார், இன்ன சீரத்த முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் லிமன் ததப்பரஹா, யார் நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய வாழ்க்கை வரலாற்றை சிந்தித்து பார்க்கிறாரோ, தக்ததி தஸ்தீகஹு தரூரத்தன், அந்த வாழ்க்கை வரலாறை ஒருவர் படித்து பார்த்தால் அந்த வாழ்க்கை வரலாறு கட்டாயமாக அவரை நிர்பந்திக்கும். எந்த விஷயத்தில்? அதே போல தஷ்ஹது லஹு பி அன்னஹு ரசூலுல்லாஹ், அவர் இறை தூதர் என்பதற்கு அந்த அவருடைய வாழ்க்கை வரலாறு சாட்சியாகவும் இருக்கும். அவர் இறை தூதர் என்பதை ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று அதை படிக்கக்கூடியவரை நிர்பந்திக்கும். எது நிர்பந்திக்கும்? எது நிர்பந்திக்கும்? ரசூலுடைய வாழ்க்கை வரலாறு நிர்பந்திக்கும். இது நிச்சயமாக இப்படி செய்யும், நிர்பந்திக்கும், ஹக்கன், கட்டாயமாக இது அப்படி செய்யும் என்று சொல்கிறார். எப்படின்னு சொன்னால், ஃபலவுலம் தக்குன் லஹு மூஜிசத்துன் கைரு சீரத்திஹி, அவருடைய சீராவை தவிர வேறு எந்த மூஜிசாவும் இல்லை என்றாலும் என்று சொல்லி காட்டுகிறார். இப்போ ரசூல்லா எந்த அற்புதமும் செய்யலை. நான் ரசூல்லா நிறைய அற்புதம் செஞ்சுருக்கிறாங்க, கரெக்ட் தானே? ரசூல்லாவுடைய காலத்திலேயே என்னென்ன அற்புதம் செஞ்சுருக்கிறாங்க குயிக்காக சொல்கிறதா இருந்தால், நிலவை பிறந்திருக்கிறாங்க, அப்புறம் வந்து அவங்கள்ட்ட கல்கள் பேசுகிறது,
கையிலிருந்து தண்ணீர் ஊற்று வந்தது, உணவு பெருகியது, இப்படி பல அற்புதங்களை நம்ம பார்க்குறோம். கரெக்டாக? இப்படி பல்வேறு அற்புதங்கள் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மூலமாக நிறைவேறி இருக்கிறது. வேறையும் பல அற்புதங்கள் இருக்கின்றன. அவர் என்ன சொல்றார்? எந்த அற்புதமும் இல்லை. ரசூலுடைய வாழ்க்கை வரலாற்றை மட்டும் ஒருத்தர் படிக்கிறார். அதை பற்றி சிந்தித்து பார்த்தால் அந்த வாழ்க்கை வரலாறில் உள்ள அந்த அம்சங்கள் எப்படிப்பட்ட தாக்கத்தை ஏற்படுத்தும், எப்படிப்பட்ட நிர்பந்தத்தை அவருக்கு ஏற்படுத்தும் என்றால், மேலும் அந்த வாழ்க்கை வரலாறு அவர் இறை தூதர் என்பதற்கு சாட்சியாகவும் இருக்கிறது. அவரை எதற்கு நிர்பந்திக்கும் என்றால், இவர் உண்மையான இறை தூதர் தான் என்பதை நீ ஏற்றுக்கொண்டுதான் ஆக வேண்டும், வேறு வழி இல்லை என்று அந்த வாழ்க்கை வரலாறு அவரை நிர்பந்திக்கும். வேறு எந்த அற்புதத்தை பார்க்காவிட்டாலும் சரிதான் என்று இப்னு ஹஸம் என்பவர் சொல்லி காட்டுவதை பார்க்கிறோம். இது உண்மையிலேயே ஒரு ஆழமான கருத்து மட்டும் இல்லாமல் மிகச்சரியான கருத்தும் கூட. ஏன்னா நம்ம இந்த கோணத்தில் நம்ம சில சமயம் யோசிப்போம், பல சமயத்தில் யோசிக்காமல் இருந்திருப்போம். யோசித்து பார்த்தால் ரசூலுல்லாஹ்வுடைய வாழ்க்கை வரலாற்றை நிதானமான முறையிலே எந்தவித காழ்ப்புணர்ச்சியும் இல்லாமல் நடுநிலைமையோடு ஒருவர் படித்து பார்த்தால் இவரை இறை தூதர் என்று ஏற்றுக்கொள்வார், அல்லது இறை தூதர் என்று முஸ்லீம்கள் ஏற்றுக்கொண்டிருப்பதை தவறு என்று சொல்ல முடியாது என்று சொல்லுவார். இப்போ நீங்கள் ஏற்றுக்கிட்டீங்க, அது கரெக்ட் தான். ஏன்னா இப்படி சில அறிஞர்கள் சொல்லியிருக்கிறாங்க, இவரை இறை தூதர் என்று முஸ்லீம்கள் நம்புகிறார்கள், அதை சரியான கருத்து என்று நாம் கூற வேண்டும். அவர் ஏற்றுக்கிறல, ஆனால் அதை சரியான கருத்து என்று கூற வேண்டும் என்ற அப்படிப்பட்ட முறையில் என்ன இருக்குது, அவருடைய வாழ்க்கை வரலாற்றினுடைய பல்வேறு பரிணாமங்கள் இருக்கின்றன. அவ்வளவு பெரிய தாக்கத்தை அது உலக வரலாற்றிலே மனித சமுதாயத்திலே செய்திருக்கிறது. மனிதனுடைய வாழ்வியல் வழிமுறையிலே, பெரிய ஒழுக்க விழுமியங்களை பேணுவதிலே, மனிதனுடைய உரிமையை பேணுவதிலே, இப்படிப்பட்ட பல்வேறு கோணங்களிலே அது அவருடைய வாழ்க்கை வரலாற்றினுடைய தாக்கம் இருக்கிறது என்ற அடிப்படையிலே இந்த அறிஞர்கள் எல்லாம் பல கருத்துக்களை சொல்வதை பார்க்கிறோம். இப்போ நம்ம இந்த வாதத்தை நம்ம எப்படி எடுத்து வைக்கணும் என்று சொன்னால், மிக முக்கியமான ஒரு கேள்வியை நம்ம பேசணும். எந்த கேள்வி? என்ன? யூதர்கள் கிறிஸ்தவர்கள்ட்ட வந்து நம்ம என்ன கேள்வி கேட்கலாம்? நீங்கள் ஏன் மறுக்கிறீங்க? இந்த கேள்வியை எல்லார்ட்டையும் நம்ம கேட்க முடியும். முகமது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பல்வேறு மகத்தான சாதனைகளை செய்திருக்கிறார். அதில் பல சாதனைகள் வந்து வரலாற்று ரீதியாக நிரூபிக்கப்பட்ட சான்றுகள். நம்பிக்கை சம்பந்தப்பட்ட விஷயங்கள் வேறு இருக்கின்றன, நம்பிக்கை சம்பந்தம் இல்லாத பல விஷயங்கள் இருக்குது. இப்போ உதாரணமாக அவர்கள் இறை தூதராக வந்தார்கள். அவர் வந்து இஸ்லாமிய மார்க்கத்துக்குரிய இந்த இப்போ நம்ம இஸ்லாம் என்று சொல்லக்கூடிய இந்த மார்க்கத்தை பொறுத்த வரைக்கும் அதனுடைய அடிப்படை, அந்த மார்க்கத்தினுடைய மார்க்க சட்டங்கள், தெளிவு, திருக்குரான், நபிமொழி என்று அதனுடைய எல்லா அடிப்படைகளும் அவங்க தான் கொடுத்தாங்க. அந்த மார்க்கம் உலகம் ஃபுல்லாக பரவியதற்கு அவங்க தான் காரணமாக இருந்தாங்க. அந்த இஸ்லாமிய ஆட்சி நிறுவப்பட்டது, அதுக்கு அவங்க தான் காரணமாக இருந்தாங்க. இந்த இஸ்லாமிய ஆட்சி உலகம் ஃபுல்லாக பரவச்சு, அதுக்கு அவங்க தான் காரணமாக இருந்தாங்க. அப்போ இப்படிப்பட்ட ஒரு பெரிய மகத்தான வேலையை செஞ்சுருக்கிறாங்க. எப்படிப்பட்ட மகத்தான வேலை என்று சொன்னால், எப்படிப்பட்ட மகத்தான வேலை இது? மனித சமுதாயத்திலேயே இவர்கள் செய்த இந்த பல்வேறு பகுதிகளிலே ஒரு விஷயத்தை கூட இவர்கள் செய்த அளவுக்கு யாரும் செய்யவில்லை. நல்லா புரிஞ்சுக்கிடுங்க. இவர்கள் செய்த பல்வேறு சாதனைகளிலே எந்த ஒரு அம்சத்தையும் கூட வேறு ஒருவன் நபிகளார் செய்த அளவுக்கு செய்யவில்லை. அப்போ எப்படி ஒரு மனிதனுக்கு இது சாத்தியம் என்ற ஒரு கேள்வி நியாயமான கேள்வியா இல்லையா? என்ன, ஆமாவா இல்லையா? நியாயமான கேள்வி. அப்போ நம்மை பொறுத்த வரைக்கும் நமக்கு என்ன பதில் இருக்கிறது? அதுக்கு நம்ம இலகுவான முறையில் பதில் சொல்கிறோம். என்ன சொல்கிறோம்? நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க திருக்குரான் சொல்லி காட்டுகின்றார்கள், இன்னமா யூஹா இலைய அன்னமா இலாஹுக்கும் இலாஹும் வாஹித் ஆனா பஷரும் இன்னமா ஆனா பஷரும் மிஸ்லுக்கும். என்னப்பா? இன்னமா ஆனா பஷரும் மிஸ்லுக்கும் யூஹா இலைய அன்னமா இலாஹுக்கும் இலாஹு வாஹித். நான் உங்களை மாதிரி ஒரு மனுஷன் தான், ஆனால் என்ன டிஃப்ரென்ஸ்? எனக்கு இறைவன்ட்டு நேர்வழி வருகிறது, எல்லாத்தையும் படைத்த ஒரு எல்லாத்துக்கும் இலாஹு ஒருவன் தான் என்ற நேர்வழி வருகிறது, அவருடைய இறை தூதராக இருக்கிறேன். ஆகவே என்ன செய்ய முடியும்? இப்படிப்பட்ட விஷயங்களை அல்லாஹு நபிகளார் மூலமாக நிறைவேற்றுகிறான். அப்போ நம்மளை பொறுத்த வரைக்கும் விஷயம் சிம்பிள். இறை தூதர் என்று ஏற்றுக்கொள்ளவில்லை என்றால் இதையெல்லாம் எப்படி செய்தார் என்று ஒரு தெளிவான விளக்கத்தை யாராலும் தர முடியாது. நீங்கள் நல்லா யோசிச்சு பாருங்க. அதாவது முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதே மாதிரி திருக்குறான்ல ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களை பற்றி சொல்லிக்கின்ற பொழுது ஒமா யன்திகு அனில் ஹவா இன் ஹுவ இல்லா வஹ்யு யூஹா. அவங்களாம் இஷ்டத்துக்கு எதுவும் சொல்கிறது இல்லை. அப்போ ரசூலுல்லாஹ் ஒரு விஷயத்தை சொல்கிறாங்க, பேசுகிறாங்க, வழிகாட்டுறாங்கன்னா இங்கேருந்து வருது அது இன் ஹுவ இல்லா வஹ்யு யூஹா. அவங்கள்ட்ட வரக்கூடிய வஹியினால் அவர்கள் கருத்துக்களை எடுத்து வைக்கிறார்கள் என்று இந்த வசனங்கள் சொல்வதை பார்க்கிறோம். அப்போ இப்படிப்பட்ட அடிப்படையில் நம்ம பார்க்கின்ற பொழுது நம்மள்கிட்ட கேட்டால் நம்ம என்ன செய்வோம்? முஸ்லீம்கள்கிட்ட அவர் இறை தூதர், அதனால தான் எந்த மனிதனும் செய்ய முடியாத ஒரு பெரிய சாதனை செஞ்சுட்டார். அது ஒரு ஆச்சரியமான விஷயம் இல்லை. ஏன் இல்லை? ஏன்னா அல்லாஹ்னால என்ன வேணால் செய்வான். இறை தூதர் என்பதற்கு இது சான்றாக இருக்கிறது. அவங்களுடைய வாழ்க்கை வரலாற்றில் நடந்த
சம்பவங்கள் சான்றாக இருக்கிறது. ஆனால் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ளாத இவரை இறை தூதர் என்று மறுக்கக்கூடிய மக்களை பொறுத்த வரைக்கும் நீங்கள் எப்படி இவ்வளோ பெரிய சாதனையை செய்த முகமது நபி இந்த சாதனையில் எப்படி செய்தார் என்று சரி காண்பீர்கள்? இதுதான் நியாயமான கேள்வி. இந்த கேள்விக்கு எனக்கு பதில் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. ஆனால் நீங்கள் யாருக்கு பதில் சொல்லணும்? யாருக்கு பதில் சொல்லணும் சொல்லுங்கள். யாருக்கு பதில் சொல்லணும்? நீங்கள் உங்களுக்கே பதில் சொல்லணும். கரெக்ட் தானே? நீங்கள் உலகளவில் இப்படிப்பட்ட ஒரு பெரிய சாதனையாளரை பார்க்குறீங்க. மனித சமுதாயத்திலேயே இப்படி ஒரு மகத்தான ஒரு மனிதரை பார்க்கவில்லை. அப்போ ஏன் மறுக்கிறோம்? அவரை நம்ம ஏன் ஏற்றுக்கிறாமல் இருக்கோம் என்று நீ உனக்கு பதில் சொல்லணும்ல இல்லையா? அப்போ நியாயமான காரணம் இருக்கா மறுப்பதற்கு? அப்படி நியாயமான காரணம் இல்லை என்றால் மறுப்பதற்கு ஒரே ஒரு வழி தான் இருக்குது. அது என்ன வழி? ஏற்றுக்கொள்ள வேண்டும். வேற ஒன்றும் பண்ண முடியாது. மறுப்பதற்கு நியாயமான காரணம் இல்லை என்றால் ஏற்றுக்கொள்ள வேண்டும். இதுதான் அதனுடைய அந்த ஆர்குமெண்ட். அப்படி இல்லைன்னு சொன்னால் நான் மறுக்கவும் மாட்டேன் ஏற்றுக்கிற மாட்டேன்னு சொன்னால் அது ஒரு நியாயமான நிலைப்பாடு கிடையாது. கரெக்ட் தானே? நான் மறுக்கவும் மாட்டேன் ஏற்றுக்கொள்ளவும் மாட்டேன்னு சொன்னால் நியாயமான நிலைப்பாடு கிடையாது. அப்போ உண்மையை பொறுத்த வரைக்கும் ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்ற ஆசை இருக்கக்கூடியவங்க என்ன செய்வாங்க? உண்மையை தேடுவார்கள், அதை ஏற்றுக்கொள்ள முயற்சிப்பார்கள். அதை ஏற்றுக்கொள்ள ஆசை இல்லாதவர்கள் என்ன செய்வாங்க? எவ்வளோ பயங்கரமான உண்மையை காட்டினாலும் என்ன செய்ய மாட்டாங்க? ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள். அல்லாஹ் திருக்குறானில் சொல்லி காட்டுகின்றான், உலவ் ஃபதஹ்னா அலைஹிம் பாபம் மினஸ் ஸமா ஃபவல்லூ ஃபீஹி யாருஜூன். வானத்திலிருந்து கதவை திறந்தாச்சு. ஒரு அறிஞர் சொல்லி காட்டுகிறார். அவரும் ஒரு நாத்திகரும் ஆர்கியூமெண்ட் பண்ணுறாங்க. இது ஒரு முஸ்லீம் அறிஞரோட உள்ள ஒரு விவாதம் அல்ல, ஒரு கிறிஸ்தவ அறிஞரோட பேசுகிறார். ரெண்டு பேர் ஆர்கியூ பண்ணுறாங்க. அப்போ அந்த நாத்திகர்கிட்ட பேர் பேசுகிறாரு, இறைவன் இல்லைன்னு நீங்கள் சொல்கிறீங்க, எப்படிப்பட்ட ஆதாரம் தந்தால் நீங்கள் இறைவன் இருக்கிறான்னு ஏற்றுக்கிடுவீங்க? அதுக்கு அவருக்கு சரியாக பதில் சொல்ல முடியல. அப்போ இறைவன் நேரம் வந்தால் ஏற்றுக்கிடுவேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறார். சரிப்பா, உண்மையிலே இறைவன் நேரம் வந்தால் எப்படி இறைவன் உனக்கு தெரியும்? இல்லை கரெக்டு தான், நேரம் வந்தால் கூட அது ஏதோ சூனியம்னு நான் சொல்லுவேன் அப்படி சொல்கிறார் ஒரு பதில். அப்போ நேரம் வந்தால் கூட என்ன சொல்லுவேன்? இல்லை இல்லை இதில் ஏதோ சூனியம் இருக்குது அப்படின்னு தான் நான் சொல்லுவேன் அப்படின்னு சொல்கிறார். இப்போ குர்ஆன் அல்லாஹ் என்ன சொன்னா பாருங்க, உலவ் ஃபதஹ்னா அலைஹிம் பாபம் மினஸ் ஸமா, வானத்திலிருந்து ஒரு கதவை திறந்துட்டோம். ஃபவல்லூ ஃபீ யாருஜூன், அதில் அவங்க ஏறிக்கொண்டே இருக்கிறார்கள். அப்போ அல்லாஹ்வுடைய அத்தாட்சியை காட்டுறான், வானத்தில் ஏறுறாங்க. ஆனால் அப்போ என்ன சொல்லணும்? சுப்ஹானல்லாஹ் ஆமன்னா பில்லான்னு சொல்லணுமா இல்லையா? அப்படி சொல்ல மாட்டானா? ஏற்றுக்கொள்ளக்கூடியவன் வானத்திலாம் ஏற தேவையில்லை, தரையிலிருந்தே வானத்தை பார்த்துக்கிட்டு ஃபக்கருன ஃபீ ஹல்கி ஸமாத்தி வல்லதி ரப்பனா மா ஹலக்த ஹாதா பாத்திலா அப்படின்னு நம்ம சொல்லணும். தரையில் இருந்துக்கிட்டே வான பூமியுடைய படைப்பை பார்த்து யாரெல்லாம் நாங்கள் ஏற்றுக்கிட்டோம் என்று முஸ்லீம் சொல்லிடுவான். ஆனால் ஏற்றுக்கொள்ளாத மக்கள் அல்லாஹ் கதவை திறந்து வானத்திலேயே அவனை ஏற்றி கூட்டிகிட்டு போகிறான். அப்போ அவங்க என்ன சொல்லுவாங்களா? காலு இன்னமா சுக்கிர தபுசாருனா, எங்களுடைய பார்வையெல்லாம் என்ன ஆயிடுச்சு? அப்படியே மயக்கத்தில் ஆயிடுச்சு. கரெக்டா? பல் நஹ்னு கௌமுன் மஸ்ஹூரூன், நாங்கள் சூனியம் செய்யப்பட்ட மக்கள், அதனால் ஏதோ ஒரு சூனியம் செஞ்சுட்டாங்க, எங்களுக்கு ஒரு மயக்க நிலை ஏற்பட்டுருச்சு, இப்படி ஏதோ ஒரு காரணத்தை தான் சொல்லுவானே தவிர சரி இவ்வளோ பெரிய அத்தாட்சி அப்படின்னு சொல்ல மாட்டான் என்று அல்லாஹ் சொல்லுவதை பாருங்க. அப்போ ஏற்றுக்கொள்ளக்கூடியவன் ஏற்றுக்கொள்வான், ஏற்றுக்கொள்ளாதவனுக்கு வானத்தை திறந்து மேலே ஏற்றி விட்டா கூட என்ன செய்வான்? அங்கே போய்கிட்டும் ஒன்றும் சரியில்லை, அது சூனியம், இது உண்மை இல்லை என்று சொல்லுவார்கள் என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்வதை பார்க்கிறோம். ஆக இந்த அடிப்படையில் இந்த ஆர்குமெண்ட் ஞாபகம் இருக்குல்ல, இதை ஞாபகம் வச்சுக்கிறீங்க. இந்த ஆர்குமெண்ட்டை எப்படி படிப்படியாக பல்வேறு கோணங்களில் நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழ்க்கையினுடைய படிப்படைகளை, திருக்குரான், அதே போல அறிஞர்கள் சொல்லக்கூடிய கூற்றுகள், வரலாற்று உண்மைகள், இவைகளை வைத்து எப்படி அடுக்கடுக்காக இந்த வாதங்களை நம்ம புரிந்து கொள்வது, இதன் மூலம் இஸ்லாம் நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய உண்மைத்தன்மையை நம்ம எப்படி மற்றவர்கள் எடுத்து வைப்பது, அவருடைய வாழ்க்கை இஸ்லாம் உண்மை என்பதற்கு எப்படி ஆதாரம் இருக்கிறது என்பதை எப்படி விளங்குவது என்ற விஷயங்களை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் உடைய நாட்டத்தின் அடிப்படையில் இன்ஷா அல்லாஹ் தஆலா வரக்கூடிய காலங்களில் நம்ம வகுப்புகள் எப்போ திட்டமிடப்படுகிறதோ அந்தந்த காலங்களில் தொடர்ந்து பேசுவோம். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இந்த நம்ம பேசக்கூடிய விஷயங்களை, நல்ல விஷயங்களை நாம் விளங்கி அதை பின்பற்றக்கூடிய நல்ல பாக்கியத்தை எனக்கும் உங்களுக்கும் தந்தல்வானாக என்று பிரார்த்தித்தவனாக இந்த உரையை முடித்துக் கொள்கின்றேன். வாஹிரு தாவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.